வணக்கம் மக்களே. நம்ம இப்போ ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கொச்சி போகிறோங்க. இதுக்காக நம்ம ட்ரெயின், பஸ், ஃப்ளைட் இது பிடிச்சி தான் போகிறோம். ஃப்ளைட்டில் எப்படி சீப்பாக ட்ராவல் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. வாங்க நீங்களும் விர்ச்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கோங்க. ஓமலூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறதுக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக ஆத்தூர்லேருந்து போயிட்டாங்க. இது ஆக்சுவலாக பெங்களூர் வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க. நம்ம ஓமலூரில் இறங்கி ஓமலூரில் இருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறோம். அங்கேருந்து நம்ம கொச்சி போகிறோங்க. சேலம் ஜங்ஷனில் வந்து இறங்கியாச்சுங்க. ட்ரெயின் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டு. இந்த ட்ரெயினையும் ஓமலூர் போகுதுங்க. ஆனால் ஓமலூர் வந்து 17 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் டைம் ஷெடியூல் போட்டிருக்கு. ஏன்னா எங்கே சிக்னல் நிற்குமா என்னன்னு தெரில. அதனால் ஜங்ஷனில் இறங்கி நம்ம பஸ்ஸை பிடிச்சி சேலம் ஏர்போர்ட் போயிருந்தாங்க. ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும். இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப் நின்றுட்டுருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன். இன்னும் பஸ்ஸு வரல. டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் பஸ் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு சொன்னாங்க. நான் ஜங்ஷனில் நிற்கிறேன். 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் பஸ்ஸு வரல. பழைய பஸ் ஸ்டாண்டில் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:10 ஆகுதுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் 3 மணிக்கு ஷெட்யூல் போட்டிருக்கு. அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்துடணும். ஓமலூருக்கு தாங்க பஸ் இருக்குது. ஏறிட்டேன். ஒரு 15 நிமிஷம் சேலம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணியிருக்கோங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கான டேரக்ட் பஸ்ஸே வரல. அதனால் ஓமலூர் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். சேலம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து ஓமலூர் போகிறதுக்கு டவுன் பஸ்ஸில் 11 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நாங்கள் ஓமலூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். ஏர்போர்ட் பஸ்ஸு டேரக்ட் பஸ் இன்னும் வரலங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு பைபாஸ்லேயே நிற்கணுன்னாங்க. அந்த டவுன் பஸ் இங்கே நிற்குது. அதில் இறங்கிட்டு பைபாஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு நடந்து போகலான்னு இருக்கேன். பஸ்ஸு டேரக்ட் பஸ் இல்லைன்னா பார்க்கலாம். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறதுக்கு 555 அப்படின்ற ஒரு பஸ் வந்து டேரெக்டாகவே இருக்குங்க. சேலம் ஏர்போர்ட் உள்ளே போவோம். இந்த பஸ்ஸை நான் போகிற டைமுக்கு வராதனால நான் இப்போ ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறதுக்காக இன்னொரு பஸ் ஏறியிருக்கேன். அந்த பஸ் சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள பைபாஸில் தான் நிற்கும் ஸ்டாப்பு. சேலம் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. சேலம் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறேன் இப்போ நான். ஓமலூர் வந்து டவுன் பஸ் பிடிச்சி சேலம் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. பைபாஸில் தான் ஸ்டாப்பு இறக்கி விட்டாங்க. டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற பஸ்ஸும் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஏர்போர்ட் வரைக்குமே இருக்குங்க. 555 அந்த பஸ்ஸு வரத்துக்கு லேட் ஆச்சுனால இப்போ நம்ம ஓமலூர்லேருந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு வேறு டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்குங்க. இப்போ இங்கேருந்து பைபாஸ்லேருந்து சேலம் ஏர்போர்ட் உள்ளே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரும்னு சொன்னாங்க. உள்ளே போகலாம். பைபாஸ்லேருந்து உள்ளே ஒரு 500 மீட்டர் நடந்து போயிட்டுருக்கோங்க. 2 பக்கம் வீடு தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏர்போர்ட்டு பக்கமாக வந்தாச்சு. சுற்றியும் விவசாய நிலம் தாங்க இருக்குது. விவசாய நிலம் அங்கங்கே வீடு இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. சேலம் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட்டு தான். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னா சேலத்துலேருந்து கொச்சி போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் டைமு ட்ராவல் டைமு. 5:15 ஃப்ளைட்டு. இப்போ நான் 4:15 தான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். சேலம் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத் இங்கே போகிறதுக்கெலாம் டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்குங்க. இதில் வந்து பெங்களூர், கொச்சிலாம் கொஞ்சம் சீப் ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா எந்த டேட்டு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். 700 ரூபாய்க்கு பெங்களூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம கொச்சி போகிறோம். இதுதான் சேலம் ஏர்போர்ட்டோட மெயின் பில்டிங். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துடலாங்க. நான் அலைன்ஸ் ஏர்லைனில் புக் பண்ணியிருந்தேன். இதுதான் போர்டிங் பாஸு. நம்ம போர்டிங் பாஸை வெப் செக்இன்லேயும் பண்ணிக்கலாம். போர்டிங் பாஸ் எடுத்தோடனே பக்கத்துலேயே செக்யூரிட்டி செக் இருக்குங்க. செக்யூரிட்டி செக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் மினிமம் 5 கிலோவும் செக்இன் பேக்கில் 15 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபுல்லாக ஹேண்ட் லக்கேஜில் தாங்க எடுத்துக்கணும். செக்இன் பேக்கில் அலோடு இல்லை. அதேமாதிரி செக்யூரிட்டி செக்கில் பெல்ட்டு நம்ம எதாவது காப்பு இதெல்லாம் போட்டிருந்தோம்னா அதெல்லாம் கழட்டி ஒரு ட்ரேவில் வச்சுட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்மளோட ஐட்டம் பேக் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம செக்யூரிட்டி செக் முடித்த உடனே போர்டிங் ஏரியாவுக்கு போயிடலாம். நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆகிடுச்சிங்க. 5:15 ஃப்ளைட் ஷெடியூலு. இப்போ 5 மணி பக்கமாக ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்குங்க. கரெக்டாக 5:15 போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒருத்தராக செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்காக அலோவ் பண்ணாங்க. இந்த ஃப்ளைட் குட்டி ஃப்ளைட் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 74 பேர் ட்ராவல் பண்ணலாம் இந்த ஃப்ளைட்டில். ஏடிஆர் ஃப்ளைட் ஆக்சுவலாக இது.
சேலம் ஏர்போர்ட்டு சின்ன ஏர்போர்ட்னால ஃப்ளைட்டுக்கு நடந்தே போயிடலாங்க. பெரிய ஏர்போர்ட்லலாம் சென்னை, பெங்களூர் இது மாதிரி ஏர்போர்ட்லாம் டெர்மினல் நிறையா இருக்குங்க. இந்த டெர்மினல் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா பஸ்லேயே கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கிட்ட விடுவாங்க. இது சேலம் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட்னால நம்ம நடந்தே ஃப்ளைட்டுக்கு போய்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்லேயே சேலம் ஏர்போர்ட்டில் தாங்க ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்குது. சேலம் டு பெங்களூர், அதுக்கடுத்து சேலம் டு கொச்சி, இந்த ரூட்லலாம் ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே இப்போ ஏறியாச்சுங்க. இது ஏடிஆர் டைப் ஃப்ளைட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 74 பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளைட்டில் நம்ம புக் பண்ண சீட்டில் உட்காந்தாச்சுங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாலேயும் ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள மேனுவல் இருக்குங்க. அது இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். அதை வந்து நம்ம படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃப்ளைட்டில் எப்படி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், எப்படி சீட் பெல்ட் போடணும் அப்படின்ட்டு ஏர் ஹோஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த ஃப்ளைட்டில் ஃபீமேல் ஏர் ஹோஸ்டரும் இருக்காங்க, மேல் ஏர் ஹோஸ்டரும் இருந்தாங்க. கரெக்டாக 5:15க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ஜன்னல் ஓரத்து சீட் தாங்க கேட்டிருந்தோம், அது கிடச்சிது. நம்மளுக்கு ஜன்னல் ஓரத்து சீட்டு வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நான் போகிற டைமில் இந்த ஃப்ளைட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் கெப்பாசிட்டி 74 சீட் கெப்பாசிட்டிங்க. அதனால் அவங்க வந்து நான் கேட்டேன், ஜன்னல் ஒரு சீட்டே தந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் இல்லாத. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க. டேக் ஆஃப் ஆகிற மட்டும் கொஞ்சம் காது லைட்டாக அடைச்ச மாதிரி இருக்கும், மற்றபடி ஓகே தான். கிட்டத்தட்ட டேக் ஆஃப் ஆகிறப்ப 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து டேக் ஆஃப் ஆச்சுங்க. வியூ செமையாக இருக்குங்க. ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகிறப்ப பார்க்குறப்ப சேலத்தோட வியூ செமையாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த டைமில் நல்லா வெயிலும் அடிச்சுதுங்க. அதனால் ஃபுல்லாக வெளியில் வியூ சரியாக பார்க்க முடியல. ஃப்ளைட் உள்ளே பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா தெரியும், அந்த அளவு போகிறப்ப கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லா தாராளமாகவே இருந்துச்சுங்க. காமினிட்டாக ஒரு வாட்டர் கேன் வந்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஃப்ளைட்டு சேலத்துக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைம் தான், 1 மணி நேரம் 10 நிமிஷம் ட்ராவல் ஆகுது. அதனால் வந்து காமினிட்டாக வாட்டர் கேன் பண்ணுறாங்க. நல்லா வச்சு ஏதாவது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஒரு பேட் இருந்துச்சு, அது சீட்டோட அட்டாச் பண்ணி. மேலே பார்த்தோம்னா இது ஏசி வென்டிலேஷன் தாங்க. இந்த ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஏர் ஹோஸ்டர் வருவாங்க. மற்றபடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் தாங்க ஆச்சு. 10 நிமிஷத்துலேயே நம்ம சேலத்துலேருந்து ஈரோடு வந்துட்டோம். மேப்பில் பார்த்தாவே தெரியுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஏர்லைன்ஸ் அலையன்ஸ் ஏர்லைன்ஸுங்க. கிட்டத்தட்ட சேலம் டு கொச்சிக்கு 1090 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. இதில் நம்ம வெப் செக்இன்னும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெப் செக்இன் தாங்க பண்ணேன். வெப் செக்இன் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக வெப் செக்இன் பண்ணிவிட்டு டேரெக்டாக செக்யூரிட்டி செக்கே போயிடலாங்க ஏர்போர்ட் வந்தோம்னா. ஆனால் நான் வெப் செக்கிங் பண்ணுறப்ப எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல. அதனால் நான் டேரெக்டாக செக்இன் போய் ஏர்போர்ட்டில் செக்இன் போய் எனக்கு விண்டோ சீட் தாங்க அப்படின்னு கேட்டேன். வித்தவுட் சார்ஜ் தாங்க, ஏன்னா சீட் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஜன்னலுக்கு விண்டோவும் இருக்குங்க. இந்த விண்டோவில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குது, கிளேர் அடிக்கிறதுனால அந்தளவு கீழே வியூ பார்க்க முடியல. இப்போ கோயம்புத்தூருக்கு மேலே பறந்துட்டுருக்குங்க. சேலத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கேரளாக்குள்ளே பறந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கொச்சி ஏர்போர்ட் ரீச் ஆகிடும். நம்புகிறோம். எல்லாம் வேகமாக இருக்குங்க. சரியாக என்னால் வந்து காட்ட முடியல, ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு தெரியுது. கேமராவில் எப்படி தெரியும். லேண்டிங் ப்ராசஸில் கீழே உயரம் குறைஞ்சிக்கிட்டே லேண்டிங் ஆகிட்டு இருக்குங்க. செம இருட்டாக இருக்கு, தெரியுதுங்க, தர தெளிவாக தெரியுது. கொச்சி வந்துட்டாங்க. உயரத்தை நல்லாவே குறைச்சிட்டாங்க. இப்போ சாயந்தரம் ஒரு 5:50 இருக்குங்க. கிளியராக தெரியுதுங்க, கீழே உள்ள ஆறு இதெல்லாம் கிளியராகவே தெரியுது. இப்போ கொச்சி ஏர்போர்ட் பக்கமாகவே வந்துட்டோம். நம்ம கொச்சி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகியாச்சுங்க. லேண்ட் ஆகிறப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருந்துச்சு, மற்றபடி நார்மலாக தாங்க இருந்துச்சு. கொச்சி ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட்டுங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம டொமஸ்டிக் டெர்மினலுக்கு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்குங்க. கரெக்டாக
கிட்டத்தட்ட கொச்சி ஏர்போர்ட்டுக்கும் நம்ம வந்து கொச்சிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்லேருந்து கொச்சி போகிறதுக்கு. Good evening, ladies and gentlemen. Welcome to Cochin International Airport. The outside ஃப்ளைட்டில் temperature லேண்டிங் report is அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 29 இருந்தாங்க. degrees Celsius. We request all the passengers kindly remain seated and refrain from opening the overhead lockers until the aircraft has come to a complete halt and seatbelt signs are switched off. ATR 72-600 aircraft has a limitation on number of passengers deplaning through the exit. So, thank you. Namaskar. Jai Hind. ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே ஃப்ளைட் பக்கத்துலேயே வந்து பஸ் இருந்துச்சுங்க. ஃப்ளைட் விட்டு இறங்கணுன்னே நம்ம பஸ்ஸில் பிக்கப் பண்ணிவிட்டு டெர்மினல் 1ல் இருந்து எக்ஸிட் கேட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. சேலம் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட்னால நம்ம நடந்தே போய் ஃப்ளைட் ஏறிக்கலாங்க. இங்கே கொச்சி ஏர்போர்ட் நல்ல பெரிய ஏர்போர்ட்டு. இங்கே வந்து டெர்மினல் 1, 2 இது மாதிரிலாம் இருக்கும். இந்த டெர்மினலில் ஃப்ளைட் நிற்கிறப்ப லாங்காக இருந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸில் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து டெர்மினல் 1ல் இருந்து ஃப்ளைட் விட்டு இறங்கி பஸ்ஸில் பிக்கப் பண்ணி எக்ஸிட் கேட்டில் வந்து இப்போ ட்ராப் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. செக்இன் பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸிட் கேட்டில் அங்கே வந்து செக்இன் பேக் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து செக்இன் பேக்னால் எடுத்துகிட்டு போகல, ஒன்லி ஹேண்ட் பேக் மட்டும்தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் எக்ஸிட் கேட்டில் இப்போ விட்டுட்டாங்க. கொச்சி ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க, எக்ஸிட் கேட்டில் விட்டாங்க. எக்ஸிட் கேட்டில் அப்படியே வந்தால் வெளியே வந்துட வேண்டியதாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோக்கு மறக்காத லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.